ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுதாவின் சமையலறை. இன்னைக்கு மதுரையில் நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால மழைக்கு எதமா ஒரு சுட சுட ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செஞ்சு பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுசியும் வீட்லேயே எப்படி டேஸ்டியாக பண்ண போகிறோன்றத என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் பார்த்துருவோம். 4 ஏலக்காய், கொஞ்சோண்டு துருவின தேங்காய். நான் இதே கப்பில் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்து 3 நேரம் ஊற வச்சுருக்கேன். அதே கப்பில் 3/4 கப்பு வெல்லம். மைதா இந்த கப்பில் பாதி. எண்ணெய் தேவையான அளவு. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு இந்த பருப்பை தண்ணி கொஞ்சம் இந்த பருப்பு முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஒரு 4 விசில் வர்ற வரைக்கும் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். நம்ம பவுல் எடுத்து அதை இந்த மைதா மாவு ஆட் பண்ணி இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ இதை இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுட்டோம். இதை அப்படியே 10 நிமிஷம் மூடி வச்சு இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு வெல்லத்தை பாகு காய்ச்சிக்கிடுவோம். தண்ணி லைட்டாக மட்டும் ஊற்றிக்கோங்க. இது பருப்பு நல்லா வெந்துருச்சு. நம்ம இந்த தண்ணியை மட்டும் இருத்துடுவோம். இப்போ தண்ணி இருத்து பருப்பு எடுத்து வச்சாச்சு. இந்த பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ இதை மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப வலுவலுன்னு அரைக்காதீங்க. கொஞ்சம் அந்த பருப்போட இது இருக்கிற மாதிரி நெருன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஆயில் ஊற்றி இந்த துருவன தேங்காவை போட்டு வதக்குவோம். சும்மா லைட்டாக வதக்கினாலே போதும். அந்த ஈரப்பசை போகிற வரைக்கும் வதங்கினாலே போதும். இப்போ தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட நம்ம இந்த காய்ச்சி வச்ச வெல்லத்தை சேர்த்துக்கிடுவோம். நீங்கள் சல்லடையில் இருப்பே சேர்த்துக்கோங்க. இதோட தூசி மண்ணெல்லாம் இருக்கும். இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதோட நம்ம 4 ஏலக்காயை தட்டி வச்சுருக்கோம். அதை போட்டுக்கிடுவோம். இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்ச கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். கட்டியாக விடாமல் கட்டியாக சேர்ந்துடும். அப்படி ஆக விடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா இது கட்டியாகிற வரைக்கும் நல்லா கிண்டுங்க. நல்லா இப்படி பிடிக்காத அளவுக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கெட்டியாக வரணும். இது நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இதை நம்ம ஆற வச்சு உருண்டையாக பிடிச்சிக்கிடுவோம். இப்போ இதை குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சிக்கிடுவோம். இதை அப்படி அமுத்தி விட்டுக்கோங்க.
இதை குட்டி குட்டியாக உருட்டி வச்சாச்சு. வாங்க இதை பொரிப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காயட்டும். இந்த பவுலில் உள்ள மாவில் போட்டு முக்கி எடுத்து இதில் போட்டுக்கிடுவோம். இப்போ ஒரு சைடாக எடுத்து இப்போ இறக்கி விட்டுக்கிடுவோம். இப்போ நல்லா 2 பக்கமும் வெந்துருச்சு. ரொம்ப கருகி விடணும் அவசியம் இல்லை. லைட்டாக அந்த பொன்னிறமாக வந்தாலே எடுத்துருங்க. இன்னைக்கு வீடியோவில் ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சுசியம் எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சுதாவின் சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.